இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலிருந்து 25 முக்கியமான வாழ்க்கை பாடங்கள். 25 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் ஃப்ரம் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட். இப்போ கிறிஸ்தவர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட ஒரு மனப்பான்மை இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் புதிய ஏற்பாட்டிலே இருக்குது. அதனால நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா, பழைய ஏற்பாடை புறக்கணிக்கிறத நம்ம பாக்குறோம். பழைய ஏற்பாடை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லைங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு இல்லாம நமக்கு புதிய ஏற்பாடு புரியாதுங்க சரியா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபவுண்டேஷன் ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுல ஏராளமான பாடங்கள் தேவன் நமக்கு வைத்திருக்கின்றார் இல்லைங்களா. அதை தான் கூர்ந்து நம்ம இந்த ஒரு காணொலியில பார்க்க போகின்றோம். அதுல முதலாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய உண்மையான குணம் என்ன அப்படின்றது பழைய ஏற்பாடு நம்ம படிக்கலைன்னா முழுமையா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மைங்க இல்லைங்களா. நிறைய பேர் தவறா என்ன நினைச்சிட்டாங்கன்னாக்கா, பழைய ஏற்பாடுல தேவன் ரொம்ப கொடூரமானவரா இருக்கிறாரு, தண்டிக்கிறாரு. இதையே என்ன பண்றாங்க, ஹைலைட் பண்ணி பண்ணி பழைய ஏற்பாடை படிக்காத லெவலுக்கு போயிட்டாங்க. ஆனா இது மட்டும் தான் பழைய ஏற்பாடுல இருக்குதான்னு பாத்தீங்கன்னாக்கா இல்லைங்க. அவருடைய ட்ரூ எசன்ஸ், எந்த அளவுக்கு கிருபை உள்ளவர், எந்த அளவுக்கு அன்பானவர், ஜனங்களை எப்படி வழி நடத்தினார், அவருடைய வல்லமை என்ன, ஞானம் என்ன, எவ்வளவு பெரியவர் அவரு அப்படின்றது பழைய ஏற்பாடு படிச்சா மட்டும்தான் நமக்கு கிளீனா அண்டர்ஸ்டாண்ட் ஆவாங்க. இதை நம்ம உதாசீனப்படுத்திட்டா தேவனுடைய அந்த முழு கேரக்டரை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது இல்லைங்களா. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள், எக்ஸடஸ் சாப்டர் 34, 6 and 7. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியம் உள்ள தேவன். என்ன அருமையான வார்த்தைங்க பாருங்க. இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், மகாதயை, சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கின்றவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். என்ன அருமையான வார்த்தைகள் நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய சுபாவம் எப்படி, எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரு, கிருபை உள்ளவரா இருக்கிறார் அப்படின்றத இங்க நம்ம பாக்குறோம். மோசைக்கு முன்பாக அவர் கடந்து செல்கின்றார் இல்லைங்களா. எவ்வளவு அருமையான வார்த்தை. இதெல்லாம் நம்ம படிக்காம அப்படி விட்டுட்டோம்னாக்கா தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்றத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுங்க. ஒவ்வொரு வசனமும் உள்ளறிகிற மாதிரி இருக்குது. அந்த கொடுத்திருக்கின்ற வார்த்தைகள் அவ்வளவு மேன்மையா இருக்குதுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பழைய ஏற்பாடுல ஒரு நம்பிக்கை பிறக்குது நமக்கு இல்லைங்களா. நிறைய பேர் அதை படிக்கிறதே இல்லைங்க. ஆனா பழைய ஏற்பாடுல தேவனு உலகத்தை எப்படி ரட்சிக்க போகின்றார், நமக்கு ஒரு நம்பிக்கை அங்க கொடுத்திருக்கின்றாருங்க. அதை ஆழமா நம்ம வாசிச்சாதான் புரியுங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம், ரோமன் சாப்டர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. பாத்தீங்களா, நம்ம நம்பிக்கை உள்ளவர் ஆகும்படிக்குதான் முன்பு எழுதியிருக்கிற எல்லாமே நமக்கு எப்படி இருக்குதுங்க, ஒரு போதனையா இருக்குதுங்க. அது படிக்க 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 நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குது இல்லைங்களா. அது நமக்கு போதனையா இருக்குதுங்க. தேவன் இவ்வளவு இரக்கத்தை காப்பாரா, வாக்கு தத்தத்தை அந்த அளவுக்கு காப்பாத்துவாரா. இப்ப ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தாருங்க, அதை எவ்வளவு வருஷம் காப்பாத்துறாரு இல்லைங்களா. இஸ்ரேல் ஜனம் எவ்வளவு பாவங்கள் செய்த போதிலும் அவங்கள விட்டு கொடுக்கவே இல்லை தேவன். இது நம்ம பழைய ஏற்பாடு படிக்கலைன்னா நமக்கு தெரியவே தெரியாதுங்க. கிளீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னாக்கா நம்ம எல்லாத்தையுமே படிக்கணும். ஏன்னா அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்குதுங்க. தேவனுடைய சுபாவத்தை நம்ம கிளீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்கணும்னா பழைய ஏற்பாடை ஃபுல்லா நம்ம படிச்சாதான் முடியுங்க சகோதர சகோதரி. அதுல இருந்து நமக்கு ஒரு நம்பிக்கை பிறகுது தேவன் மேல. மூணாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் என்ன பண்றாருங்க, ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. என்ன, ஆபிரகாம் மூலமாக இந்த உலகம் முழுவதையும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்றாரு. அவருடைய சந்ததி மூலியமா வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மூலியமாக இந்த உலகத்தையே நாங்க ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பழைய ஏற்பாடுனா வெறியா தேவன் ஜனங்களை தண்டிச்சாரு, தேவன் கொடூரமா இருந்தாரு, தேவன் இரக்கத்தை காட்டல, இப்படி ஒரு மைண்ட் செட் ஜனங்க மத்தியில வந்துடுச்சு. அப்படி இல்லைங்க. இந்த உலகத்துக்கு என்ன ரட்சிப்பின் திட்டம் தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்றத ஆபிரகாம் மூலமாவே தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா காமிச்சிட்டாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3, ஜெனசிஸ் சாப்டர் 12, 1-3. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
நான் உன்னை பெரிய ஜாதியாகி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பாத்தீங்களா? பூமியில உள்ள எல்லா அம்சமும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆசீர்வாதம் யாரு மூலியமா வருது? இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் வழியில தான் பிறக்கிறாரு. அவர் மூலியமா உலகத்துக்கே நாங்க ஆசீர்வாதம் மீட்பு வந்துச்சு. எவ்வளவு பெரிய திட்டத்தை ஆபிரகாம் மூலமா தேவன் வந்து நிகழ்த்தி காட்டாரு பாத்தீங்களா? 4வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சாத்தானுக்கு என்ன முடிவு வரும் அப்படின்றத தேவன் ஆதி ஆகமத்திலே காமிச்சிட்டாரு. இன்னைக்கு சாத்தான் வந்து உலகத்தையே வஞ்சிக்கின்றான் இல்லைங்களா? நம்மள டெம்ப்ட் பண்றான், தேவனுக்கு விரோதமா நம்மள வந்து செயல்களை செய்ய வைக்கிறான் இல்லைங்களா? சாத்தானோட தலை வந்து நசுக்கப்படும் அப்படின்றது குறிக்கப்பட்டுள்ளது. அதை யாராலையும் மாத்த முடியாதுங்க. தேவன் சொன்னா அது அப்படியே நடக்கும். இத வந்து நம்ம ஆதி ஆகமம் 3ஆம் அதிகாரம் 15ல பார்க்கலாங்க. ஜெனசிஸ் சாப்டர் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நக்குவாய் என்றார். பாத்தீங்களா? அவர் என்ன பண்ணுவாரு? உன் தலையை நசுக்குவார். கூடிய சீக்கிரம் வந்து நசுக்க போகின்றார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு முன்பாக சபையாக இருக்கின்ற நம்ம முழுமை அடையணும். அதற்காக தான் வந்து இந்த டைம் இருக்குது இப்போ. ஆனா கூடிய சீக்கிரம் சாத்தானோட தலை வந்து நிச்சயமாக நசுக்கப்படும். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்க இது. 5வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் வந்து மன்னிக்கிறவர், இரக்கம் உள்ளவர் அப்படின்றத பழைய ஏற்பாடுலயே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாங்க. நினிவே பட்டணத்தார வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துலாம். தேவன் வந்து அவங்களை அழிக்கிறேன்னு தான் சொல்றாரு. ஆனா மனம் திரும்பின உடனே எல்லாரையும் வந்து மன்னிக்கிறாருங்க. நான் வந்து இவங்களுக்கு இறங்கக்கூடாதா அப்படின்றாரு. தேவன் அந்த அளவுக்கு வந்து இரக்கம் உள்ளவருங்க சகோதர சகோதரி. சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 12ல இருந்து 14 வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். மேற்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இது வந்து இஸ்ரேல் ஜனத்தை பத்தி தான் இந்த வசனம் இருக்குதுங்க. ஆனா நம்ம லைஃப்லயே இதை அப்ளை பண்ணிக்கலாம். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவாய் நம்ம பாவங்களை என்ன பண்ணிட்டாருங்க? விலக்கினார். இது நிச்சயம். நம்ம வந்து பிறந்ததுல இருந்து எத்தனையோ விதமான பாவங்களை செய்திருப்போம். ஆனா தேவன் என்ன பண்ணாரு? அதை வந்து விலக்கிட்டார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகின்றார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை அழைத்து போடலங்க. நினைவு கூறாரு நம்ம மண் அப்படின்றது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நம்மளை தினந்தோறும் மன்னித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம மன்னிக்கிறது மாத்திரம் இல்லாம மறந்துடுறாரு. நினைவு கூறுறது இல்ல திருப்பி அந்த பாவத்தை. இப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய தேவனுங்க. இரக்கமுள்ளவர் நம்மளுடைய தேவன். பாவத்தை மன்னிக்கிறவர் நம்மளுடைய தேவன். அவரை போல தேவன் வேற யாருமே கிடையாதுங்க. 6வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வாழ்க்கையில சில தீமையான காரியங்கள் நடந்தாலும் தேவன் கடைசியில அதை நல்லதாக மாற்றுவாருங்க. இப்ப யோசேப்பை வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவர் வந்து அடிமையாக விற்றாங்க. ஆனா தேவன் என்ன பண்றாருங்க? அவர் தலையை வந்து உயர்த்துறாருங்க. ரொம்ப பெரிய லெவல்ல என்ன பண்றாருங்க? அவர் ஆசீர்வதிக்கின்றார். எகிப்துக்கே வந்து ரொம்ப பெரிய ஸ்தானத்துல வந்து அவர் வந்து வைக்கிறாருங்க. அவர் மூலியமா நிறைய பேருக்கு நாங்க ரட்சிப்பு வந்தது. அந்த மாதிரி நம்ம லைஃபையும் தேவன் என்ன பண்ணுவாருங்க? மாத்துவாருங்க. இதை வந்து நம்ம பழைய ஏற்பாடுல பாக்குறோம். ஆதி ஆகமம் 50ஆம் அதிகாரம் 19ல இருந்து 21 வரைக்கும். ஜெனசிஸ் சாப்டர் 15, 19 to 21. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்திருக்கிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாத்தீங்களா? வெகு ஜனங்களை காப்பதற்கு எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? நன்மையாக முடிச்சிட்டாரு. நீங்க வந்து எனக்கு தீமை செய்யணும்னு நினைச்சுங்க. ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? அதை வந்து நன்மையாக மாற்றிட்டார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களோட பட்சமாய் பேசினான். இதே மாதிரி நம்ம லைஃப்ல நிறைய பாடுகள், கஷ்டங்கள் இப்ப வரலாங்க. ஆனா தேவன் அதை எல்லாத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். யோசிப்ப போல நம்ம என்னங்க? அதை எல்லாத்தையும் சகிச்சுக்கணும். தேவனுக்காக அந்த எல்லா பாடுகளையும் வந்து நம்ம ஆசீர்வாதமா எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன், நம்மளையும் வந்து தேவன் பெரிய ஆசீர்வாதமாக ஆசீர்வதிப்பார். சும்மா விட மாட்டாருங்க. நமக்கு வரப்போகின்ற கன மகிமை ரொம்ப பெருசா இருக்குங்க சகோதர சகோதரி. இதை வந்து நம்ம பழைய ஏற்பாடுலயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 7வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருங்க. அவர் ஆக்டிவா இருக்கிறாரு. இல்லைன்ட்டு நம்மளால சொல்ல முடியாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்தர் புஸ்தகத்துல அவரோட பேர் இல்லையே தவிர யூதர்களை என்ன பண்றாருங்க? காப்பாத்துறாருங்க இல்லைங்களா? அவங்களுக்கு ரொம்ப பெரிய ரட்சிப்பு வந்து வருது இல்லையா? நம்ம வந்து நினைச்சிடக்கூடாது
இவ்வளவு கஷ்டங்கள் நம்ம லைஃப்ல வருதே, தேவன் என்ன பண்றாரு? தேவன் வந்து பெரிய காரியங்களே செய்யறாரு. அது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர்றது இல்ல சில சமயங்கள்ல. ஆனா நிச்சயமாக தேவன் என்ன பண்றாருங்க? சும்மா இருக்கிறது இல்லைங்க. இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட். ஓகே, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். எஸ்தர் சாப்டர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தார், யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னேன். பாத்தீங்களா? ஏன் வந்து எஸ்தரை தேவன் உயர்த்தின? அவங்க மூலியமா இஸ்ரேல் ஜனத்துக்கு ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் வைத்திருந்தாங்க. அதே மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா? இதே மாதிரி நம்ம லைஃப்ல கூட தேவன் சைலண்டா இருக்கிற மாதிரி தெரியுங்க சில சமயங்கள்ல. அவர் சும்மா இல்லைங்க, பெரிய காரியங்களை செய்யறாருங்க இல்லைங்களா? நம்ம வந்து இமேஜின் பண்ண முடியல சில விஷயங்களை. அமேசிங்கான விஷயத்த கரெக்டான டைம்ல வந்து தேவன் நிகழ்த்தி காட்டுறாரு நம்மளுடைய தேவன்கோ. 8வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய பூமிக்குரிய சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாங்க. நம்ம தாழ்ந்த நிலையில இருக்கலாம் இல்லைங்களா, ஆசீர்வாதமா இருக்கலாம், சில பிரச்சனைகள் வரலாம், நம்மளுக்கு வந்து தரித்திரம் வரலாம். எந்த நிலையில இருந்தாலும் நம்ம தேவனை என்ன பண்ணுங்க? மகிமைப்படுத்தணும் இல்லைங்களா? தேவனை வந்து தூஷிக்க கூடாது. இப்போ யோபு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாங்க. அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே போயிடுச்சுங்க. உடம்புலயே வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு இது வந்துச்சு அவருக்கு இல்லைங்களா? ரொம்ப பரிதவிக்கக்கூடிய நிலையில அவர் இருக்கிறாரு. ஆனாலும் அவர் வாயால தேவனை என்ன பண்ணலங்க? தூஷிக்கல அவர். தேவனை வந்து என்ன பண்றாரு? மகிமைப்படுத்துறாருங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 20-21, ஜோப் சாப்டர் 1, 20 and 21. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிராய்த்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். பாத்தீங்களா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களும் தேவன் கொடுக்கறதுங்க. நம்ம சுய டேலண்ட்ல எதுவுமே வந்து பெறல இல்லைங்களா? நம்மளுடைய பலன் அல்ல இல்லைங்களா? மேன்மை பாராட்டுவதற்கு எல்லாமே தேவன் கொடுத்ததுங்க. தேவன் கொடுத்த கிஃப்ட். அதனால தேவனோட நாமத்தை எப்போதுமே நம்ம வந்து ஸ்தோத்தரிக்கணுங்க. இவர் மட்டும் இல்ல இல்லைங்களா? இன்னும் நிறைய பேர் அப்படி இருந்தாருங்க. புதிய ஏற்பாடுல பவுல நம்ம பார்க்கலாம். அவர் வந்து ஜெயில தேவனை வந்து துதிக்கிறாருங்க. கஷ்டத்துல இருக்கும்போது தேவனை வந்து துதிக்கிறாருங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து அவங்களுக்கு கஷ்டம் வந்தா கூட தேவனை வந்து துதிக்கிறாங்க. சந்தோஷமா தேவனை என்ன பண்றாங்க? ஆராதனை பண்றாங்க. அப்படிப்பட்டவங்களா நம்ம வந்து இருக்கணும். 9வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருங்க? அவரு பரிசுத்தமா இருக்கிறது போல நம்மளும் வந்து பரிசுத்தமா இருக்கணும்னு தான் தேவன் எதிர்பார்க்கின்றார். லேவியாகமம் 11ஆம் அதிகாரம் 44-45. லெவிட்டிகஸ் சாப்டர் 11, 44 and 45. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகியால் தரையில் ஊறுகிற எந்த பிராணியிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தமாய் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருப்பீர்களாக. பாத்தீங்களா? நான் பரிசுத்தர், நீங்களும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தான் அல்டிமேட் ஸ்டாண்டர்டுங்க கிறிஸ்டியன்ஸ்க்கு. இது வந்து பழைய ஏற்பாடுல தேவன் சொல்லிட்டாருங்க. அது எனக்கு சேஞ்ச் ஆகல இல்லைங்களா? எல்லா விஷயத்திலயும் நம்ம பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருந்தாதான் தேவனை வந்து பார்க்க முடியும். பரிசுத்தமா இருந்தாதான் நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதங்கள் கிடைக்குங்க. பரிசுத்தத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். பேச்சினாலையும் பார்வையினாலையும் சிந்தையினாலையும் நம்ம பரிசுத்தமா இருக்கணுங்க. நம்ம யோசிச்சிருக்கிறோமா எவ்வளவு பரிசுத்தமா நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு அப்படின்ட்டு? நம்மளை வந்து தீர்த்து படிக்க கூடாதுங்க. நம்ம எத்தனையோ விஷயங்கள் மூலியமா நம்ம லைஃபை நம்ம தீர்த்துப்படுத்துறவங்களா இருக்கலாம் இல்லைங்களா? தவறான வார்த்தைகள் பேசுறதுனால, தப்பான பார்வையினால, தப்பான சிந்தையினால, யோசனைகள்னால நம்ம வந்து தீட்டுப்படுத்திக்க கூடாது. பரிசுத்தமான எண்ணங்கள் நம்ம லைஃப்ல இருக்கணுங்க. இது தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்க சகோதர சகோதரி. 10வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம முழு இதயத்தோட தேவனை என்ன பண்ணுங்க? அன்பு கூற வேண்டும். இது பழைய ஏற்பாடுலயே சொல்றாரு. அதே விஷயத்தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல வந்து சொல்றாங்க. இத வந்து உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல நம்ம வந்து பார்க்கலாம். டியூட்டரானமி சாப்டர் 6, 4 and 5. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. பாத்தீங்களா? உன் முழு இதயத்தோடும் ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் தேவன் என்ன பண்ணுங்க? அன்பு கூற வேண்டும். இதேதான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுலன்னு சொல்றாருங்க. இப்ப கொஸ்டின் என்னன்னாக்கா, எந்த அளவுக்கு தேவனை நம்ம அன்பு கூறணும், எந்த அளவுக்கு கூறுறோம்ட்டு யோசிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இடம் தேவனுக்கு கொடுக்குறோமா?
இந்த உலகத்துல யாரை பார்க்கிலும் தேவனை அதிகமா நம்ம வந்து அன்பு கூறுறோமா? இல்ல நம்மளுடைய லவ்வ வந்து நம்மளுடைய ஃபாதர், மதர், ஒய்ஃப், சில்ட்ரன் மேல வச்சுட்டு இருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணுங்க. லவ் வந்து தேவனுக்கு தான் அல்டிமேட்டா, அவருக்கு தான் அங்க ஃபர்ஸ்ட் இடம் இருக்கணும் நம்ம லைஃப்ல. அவர் அன்பு கூர்ந்தா வேற யார் மேலயும் கசப்பு, பொறாமை, வெறுப்பு வரவே வராது. இல்லைங்களா? நம்ம தேவனை அன்பு கூறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்கள பகைக்க முடியாது, மத்தவங்கள வெறுக்க முடியாதுங்க, மத்தவங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு எண்ணம் வராதுங்க, பொய் சொல்லணும்ன்ற எண்ணம் வராது, ஒருத்தரை என்ன பண்ணுங்க திருடணும்ன்ற எண்ணம் வராதுங்க, ஏமாத்தணும்ன்ற எண்ணம் வராது. அன்பு நிஜமா நம்ம கிட்ட தேவன் மேல நம்ம வைத்திருந்தா. இல்லைங்களா? இது நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தேவன் மேல அன்பா இருக்கிறேன்னு சொன்னாக்கா நம்மள மாதிரி பொய்யார் யாரும் இருக்க முடியாது. இல்லைங்களா? ரெண்டுமே ஈக்குவல். தேவன் மேல அன்பு இருக்குதுனாக்கா நம்மளோட லைஃப் வந்து தேவன் எப்படி மத்தவங்களை அன்பு செய்யறாரோ அந்த மாதிரி அன்பு நமக்குள்ள இருக்குங்க. அதுல பார்ஷாலிட்டி இருக்காதுங்க. தூய்மையான அன்பா அது இருக்குங்க, அன்கண்டிஷனலா இருக்குங்க. சகோதர சகோதரி, யோசிச்சு பார்க்கணும் இந்த ஒரு விஷயத்த. 11வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் யாரை ஆசீர்வதிக்கின்றார்? அவருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானமா இருக்கின்ற மனுஷர்களை என்ன பண்றாருங்க? ஆசீர்வதிக்கின்றார். இல்லைங்களா? வசனத்தின் மேல எவ்வளவு லவ் நம்மளுக்கு இருக்குது. இரவும் பகலும் வாசிக்கிறோமா? இல்ல ஒரு 10 மினிட்ஸ் கூட வந்து நம்ம இதுக்காக ஒதுக்குறது இல்லையா? எதுக்குதான் நம்ம வந்து டைம் ஒதுக்குறோம் இல்லைங்களா? ஸ்போர்ட்ஸ்க்கு, என்டர்டைன்மெண்ட்க்கு, இல்லைங்களா, ரீஃப்ரெஷ்மெண்ட்க்கு, நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து டைம் ஒதுக்குறோம். ஆனா பைபிள் ரீடிங்க்கு நம்ம வந்து ஒரு நாள்ல டைம் ஒதுக்க முடியலன்னா நம்ம லைஃபே வேஸ்ட்டுங்க. இல்லைங்களா? இது இல்லாம ஆவிக்குரிய ஓட்டத்தை வந்து நம்ம வந்து திடமனதா ஓட முடியாது. நமக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் எதுல இருக்குது? பைபிள்ல தான் இருக்குதுங்க. எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது நீதியின் வழி, எது அநீதி, எது பாவம், எது பரிசுத்தம், எல்லாமே எங்க இருக்குதுங்க? பைபிள்ல தான் இருக்குதுங்க. இது இல்லைனாக்கா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான். இல்லைங்களா? தெளிவான ஒரு வாழ்க்கை வாழணும்னா பைபிள் ரீடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் வந்து வேத வசனத்தின் மேல அன்பா இருக்கிறாங்களோ அவங்கள வந்து தேவன் என்ன பண்றாருங்க? ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவாரு. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், சாம் சாப்டர் 1 verse 2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமையா இருந்து. பாத்தீங்களா? we have to delight in the law of the Lord. சில இடங்கள்ல வந்து we have to loveன்றது இருக்குதுங்க, பிரியமா இருக்கணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கின்ற மனுஷன் என்னங்க? பாக்கியவான். யாரு பாக்கியவான்? இரவும் பகலும் வந்து தியானமா இருக்கணுங்க. வாரத்துல ஒரு நாள் இல்ல மார்னிங் போய் கேலண்டரை வந்து கேலண்டர்ல என்ன அவசரம் கொடுத்துருக்குன்னு படிக்கிறதுனால இல்ல, இரவும் பகலும் தியானமா இருக்கின்ற மனுஷன் தான் பாக்கியவான். 12வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஞானம், அறிவு என்ற விஷயம் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போய் கத்துக்க முடியாதுங்க, காலேஜுக்கு போய் கத்துக்க முடியாது. தேவன் மேல பயம் இருக்கணுங்க, ஒரு ரெவரன்ஸ் இருக்கணும். அப்போதான் வந்து இது நம்ம லைஃப்ல வந்து வரணும். மெய்யான ஞானம், தேவன் மேல பயம் இருந்தா மட்டும்தான் வந்து தொடங்கும் நம்ம லைஃப்ல. இல்லைன்னா முடியவே முடியாது. இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து போல ஞானி இந்த உலகத்துல யாராவது இருக்க முடியுமா? முடியாது. அவருக்கு வந்து ஏன் அந்த அளவுக்கு ஞானம்னாக்கா, தேவனுக்கு கீழ்ப்பட்டு இருந்தார், மரணம் பரிந்தும் தம்மை தாமே தாழ்த்தினார். இல்லைங்களா? அதனாலதான் அவ்வளோ ஞானம், அண்டர்ஸ்டாண்டிங் அவரோட லைஃப்ல இருந்தது. அதே மாதிரி தேவனுடைய ஊழியக்காரர் எல்லார்கிட்டயும் இருந்தது. ஏன்னா தேவன் மேல அந்த அளவுக்கு பயபக்தியா அவங்க வந்து இருந்தாங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், Proverbs chapter 1 verse 7, கர்த்தருக்கு பயப்படுதலிய ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். பாத்தீங்களா? கர்த்தருக்கு பயப்படணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் யாருமே வந்து கெட்டு போவது இல்லைங்க. அவங்க லைஃப் வந்து பிளஸடான லைஃபா தான் இருக்கும். இதுக்கு ஏராளமான உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டே போலாங்க. யோசேப்பு ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். கர்த்தருடைய பயம் இருந்ததுனால தான் அவ்வளவு பெரிய ஸ்தானத்துக்கு அவர் வந்து போனாருங்க. தானியேல், அவர் கர்த்தருக்கு பயம் இருந்ததுனாலதான் வந்து அசுத்தமான ஃபுட்டை வந்து அவர் சாப்பிடல. இல்லைங்களா? இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் எக்ஸாம்பிள். தேவன் அவங்களை எல்லாரையும் என்ன பண்ணாருங்க? ஆசீர்வதித்தாருங்க. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம், Proverbs chapter 9 verse 10, கர்த்தருக்கு பயப்படுதலிய ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. பாத்தீங்களா? எது அறிவு? பரிசுத்தரின் அறிவு தான் மெய்யான அறிவுங்க. விஸ்டமும் தேவனோட பயத்தினாலதான் வரும். மெய்யான நாலேஜ் எதுங்க? தேவனை நம்ம தெரிந்து கொள்வது, அதுதான் வந்து மெய்யான நாலேஜ். இதுக்கு மேலான நாலேஜ் எதுவுமே இல்லைங்க. இதுதான் வந்து புத்திக்கு எட்டாத ஒரு நாலேஜுங்க. இல்லையா? நம்மள வந்து பைத்தியக்காரங்க மாதிரி எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா இவங்க வந்து எப்பவுமே பைபிள், தேவனு அப்படின்னு பேசுறாங்கன்ட்டு. இதுதான் வந்து மெய்யான நாலேஜுங்க. இதை விட்டுட்டு நம்ம உலகத்துல வேற எந்த நாலேஜ் எடுத்தாலும் கெயின் பண்ணாலும் அதுல நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் வரப்போறது கிடையவே கிடையாதுங்க சகோதர சகோதரி. இதுக்குதான் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 13வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய அன்பு வந்து என்னைக்குமே வந்து முடியவே முடியறது இல்லைங்க. அது வந்து தினந்தோறும் புதியதா இருக்குதுங்க. அவருடைய கிருபை தினந்தோறும் வந்து புதிதா இருக்குது. காலை தோறும் அது புதிதா இருக்குதுங்க.
புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 24. Lamentations chapter 3 verse 22 to 24. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கின்றது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன். பாத்தீங்களா, அவருடைய கிருபை எப்படி இருக்குதுங்க, காலைதோறும் புதியதா இருக்குதுங்க. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணுங்க இல்லைங்களா, பிறந்ததுல இருந்து இந்த நொடி வரைக்கும் அவருடைய கிருபை நம்ம கூட இருக்குது இல்லைங்களா. எவ்வளவு பாவம் செய்திருப்போம், அவர் தண்டிக்கலைங்க, இரக்க காமிச்சாருங்க இல்லைங்களா. அருவருப்பான காரியங்களை செய்திருப்போம், சத்தியம் தெரிந்திருந்து கூட நம்ம பாவங்கள் செய்திருக்கிறோம், உண்மைங்க இல்லைங்களா. இல்லைன்ட்டு யாருமே சொல்ல முடியாது. ஆனா இரக்கம் காட்டுறாருங்க. இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறது அவருடைய கிருபை. நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம்னா அவருடைய கிருபை, நல்ல ட்ரெஸ் போடுறோம்னா அவருடைய கிருபை, மார்னிங் எந்திரிச்சிருக்கிறோம்னா அவருடைய கிருபைங்க இல்லைங்களா. எத்தனையோ பேருக்கு இந்த விஷயங்கள் இல்லைங்க, ஆனா தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு. காரணம் அவருடைய கிருபை. அவருடைய கிருபைய நம்ம அளவிடவே முடியாதுங்க. இவ்வளவுதான் நம்ம அளவிட்டாலும் அதுக்கு மேலாக அவருடைய கிருபை இருக்குதுங்க. அவ்வளவு பெரியவர் நம்முடைய தேவன். அவருடைய கிருபைய நம்மளால முழுமையா சொல்ல முடியாது இல்லைங்களா. 14வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு அதுக்கு என்ன பண்றாருங்க, பதில் கொடுக்கிறாரு. நம்ம அதை நினைவு கூறணும் இல்லைங்களா. நிறைய தடவை என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம் இல்லைங்களா. எவ்வளவோ பதில் கொடுத்திருப்பார், இந்த வருஷம் கொடுத்திருப்பார், போன வருஷம் கொடுத்திருப்பார், பிறந்ததுல இருந்து எத்தனையோ ஜெபங்களுக்கு அவர் ஆன்சர் கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் நினைவு கூர்ந்து நம்ம அதுக்கு ஏற்ற விதமாக நன்றியை தெரிவிச்சிருக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். நிறைய தடவை மறந்துடுறோம். இதுதான் ப்ராப்ளம். நம்ம ஒன்னொன்னு நோட் பண்ணி வச்சோம்னு வச்சுங்களேன், தேவன் எவ்வளவு பெரியவர்ன்றத நம்ம உணரலாம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 15வது வசனம், சாம்ஸ் சாப்டர் 34 verse 15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. பாத்தீங்களா, நீதிமான்கள் மேல அவர் எப்பவுமே என்ன பண்றாருங்க, நோக்கமா இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார். நம்ம ஏதாவது கேட்போமா அப்படின்ட்டு, கேட்ட உடனே என்ன பண்றாரு, பதில் கொடுக்கிறாரு. அவருடைய செவிகள் கூட நாங்க மூடல, எப்போதுமே ஓப்பனா இருக்குதுங்க. நம்மளுடைய கூப்பிடுதல கேட்கறதுக்கு நாங்க காத்துட்டு இருக்கிறாரு நம்மளுடைய தேவன் இல்லைங்களா. யாராவது ஒருத்தர் ஒரு நல்லது செஞ்சா சாகர வரைக்கும் என்ன பண்ணுவோம், அதை மறக்க கூடாதுன்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஜனங்களுக்கே இந்த மாதிரினா நம்மளோட பிதாவாகிய தேவன் எவ்வளவு நன்மைகள் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறாரு. அதை நம்ம எந்த அளவுக்கு நினைவு கூறணும் இல்லைங்களா, எந்த அளவுக்கு நன்றியா அவருக்கு நம்ம செலுத்தணும் சகோதர சகோதரி. சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 2வது வசனம், சாம்ஸ் சாப்டர் 65 verse 2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். பாத்தீங்களா, ஜெபத்தை கேட்கிறவரை, அருமை உண்மையான வார்த்தைங்க. ஜெபத்தை கேட்கிறவர் அவரு இல்லைங்களா. நம்மளுக்கு வேற எந்த நம்பிக்கை இல்லைங்க. மார்னிங் நம்ம எந்திரிக்கும் போது எந்த நம்பிக்கையில எந்திருக்கிறோம், தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம ஜெபத்தை கேட்கிறாரு, நம்மளை வழி நடத்துவாரு, ஃபியூச்சரை அவர் பாத்துக்குவாரு, நம்ம எதை குறிச்சு கவலைப்பட வேண்டாம், நம்ம தேவன் நம்ம கூட இருக்கிறாரு போதும். இந்த நம்பிக்கையில தான் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா. வேற எந்த நம்பிக்கையும் நம்ம லைஃப்ல இல்ல சகோதர சகோதரி. தேவன் அதே மாதிரி என்ன பண்றாருன்னா வழி நடத்துறாருங்க. 15வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர் இல்லைங்களா. அவரோட கிருபை என்றென்றுமே உள்ளது. எப்போதுமே அவர் நல்லவருங்க. அவர் செய்யறதெல்லாம் எப்பவுமே நல்லா தாங்க. இதை நம்ம தான் சில சமயங்களை புரிஞ்சுக்காம போயிடுறோங்க சகோதர சகோதரி. பிற்காலத்துலதான் அதை உணர்றோம். தேவன் இதற்காக தான் இதை பண்ணியிருக்கிறாரு, அவர் செய்ததெல்லாம் நன்மைக்கே அப்படின்ட்டு. நான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், நஹூம் சாப்டர் 1 verse 7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. பாத்தீங்களா, இக்கட்டு நாள்ல அரணான கோட்டை அவர்தான் நமக்கு. தம்மை நம்பி இருக்கிறவர்களை அறிந்திருக்கின்றார். பாத்தீங்களா, நம்மள அறிந்திருக்கிறார். நம்மளுடைய தேவை என்ன சரிங்களா, நம்ம லைஃப்ல என்னென்ன நடக்கணும், எது நமக்கு பெஸ்ட், நம்ம இது நல்லதுன்னு நினைப்போம். இல்ல, தேவன் எப்போதுமே தி பெஸ்ட் தான் நம்மளுக்கு வைத்திருக்கிறது இல்லைங்களா. அவருக்கு தான் தெரியுங்க. நம்ம அப்பா அம்மா கூட தெரியாது நம்ம லைஃப் எப்படி அமையணும் அப்படின்ட்டு. ஆனா தேவன் சில விஷயங்களை நம்மளுக்காக முன்குறித்து வைத்திருக்கின்றார் சகோதர சகோதரி. அது எப்போதுமே நல்லதா தான் இருக்கும். ஏன்னா அவர் எப்போதுமே நல்லவர். 16வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய பாவங்களுக்கு ஏற்ற விதமாக அவர் நம்மளை தண்டிச்சதே கிடையாது இல்லைங்களா. இதுக்கு ஏற்ற விதமா தண்டிக்கணும்னா நம்ம எல்லோரும் தினந்தோறும் சாகணும் இல்லைங்களா. உலகத்துல யாருமே உயிரோட இருக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நம்மளுடைய பாவத்தின் தண்டனையை அவர் வாங்கிட்டாருங்க. இதனால நம்ம சேஃப் ஆயிட்டோம் இல்லைங்களா. இத ஒரு காலம் நம்ம மறந்துடக்கூடாதுங்க. பாவத்துக்கு ஏற்ற விதமாக தண்டிக்கணும்னா சொல்லிட்டே போலாங்க. அந்த அளவுக்கு அக்கிரமம் நம்ம லைஃப்ல நம்ம இருக்குதுங்க சகோதர சகோதரி இல்லைங்களா. ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, எல்லாத்தையும் லேசா பண்ணிட்டாருங்க.
நம்மள ஃப்ரீயா என்ன பண்ணிட்டாருங்க, மன்னிச்சுட்டாருங்க சகோதர சகோதரி. எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். எஸ்ரா சாப்டர் 9 verse 13. இப்பொழுதும் எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செயல்களினாலும் எங்கள் பெரிய குற்றங்களினாலும் இவைகளை எல்லாம் எங்கள் மேல் வந்தும் தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினியை எங்கள் மேல் இடாமல் எங்களை இப்படி தப்ப விட்டு இருக்கையில், பாத்தீங்களா, எங்க அக்கிரமக்கு ஏற்ற விதமாக நீங்க எங்களை என்ன பண்ணல, ஆக்கினியை நீங்க வந்து காட்டவே இல்லை, கோபாக்கினியை காட்டல தேவனே, நீங்க என்ன பண்ணிட்டீங்க, எங்களை வந்து தப்ப வச்சிட்டீங்க அப்படின்றாருங்க. இஸ்ரேல் ஜனத்தை தேவன் அப்படிதான் பண்ணாரு இல்லைங்களா? எவ்வளவு அக்கிரமம் பண்ணு இந்த போதிலும் அதுக்கு ஏற்ற விதமாக அவங்கள தண்டனை கொடுக்கவே இல்லைங்க, மன்னிச்சுட்டே இருந்தாருங்க. இன்னைக்கு வரைக்கும் தேவன் என்ன பண்றாரு, நம்ம லைஃப்ல அவ்வளவுதாங்க, மன்னிச்சுட்டே இருக்கிறாரு, ஏற்ற விதமாக தண்டிக்கல, இறக்கும் கிருபையும் வந்து காமிச்சுட்டே இருக்கிறாருங்க நம்ம தேவன் இல்லைங்களா? அவ்வளவு பெரிய தேவன். ஆனா இது ஒரு விஷயம் நம்ம வந்து நோட் பண்ணணும், இதுக்கு நம்ம வந்து தகுதியானவங்களா இல்ல, ஆனா நம்மள தேவன் என்ன பண்ணிக்கிறாருங்க, அவருடைய கிருபையினாலே தகுதிப்படுத்தியிருக்கிறார் சகோதர சகோதரி. 17வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் மிகவும் பரிசுத்தமானவர். அவரை போல பரிசுத்தமான யாருமே இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பாத்தீங்களா, அந்த செராப்பின்கள் என்ன சொல்றாங்க, கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படின்றாருங்க. நிச்சயமா கர்த்தர் மட்டும்தான் பரிசுத்தருங்க, அவரை போல பரிசுத்தர் யாருமே கிடையாது இல்லைங்களா? அதனாலதான் அவர்கிட்ட நெருங்க முடியாதுங்க, அவரோட பரிசுத்தம் வேற லெவல் இல்லைங்களா? நம்மளுடைய தேவன் மட்டுமே பரிசுத்தர். 18வது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம் அவருடைய கட்டளைய, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சர்ச்சுக்கு போறோம், வரோம், வசனத்தை கேட்கிறோம், அதோட இருக்காம அவரோட கட்டளைகளை நம்ம வந்து கீழ்ப்படியணும். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை வந்து கீழ்ப்படியணும். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13, 14. காரியத்தின் கடைத்தொகையை கேட்க போவோமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கோள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. பாத்தீங்களா, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கைக்கோள், இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய லைஃப்ல இதுதான் வந்து மெயின்ங்க, மற்றது எல்லாமே செகண்டரி இல்லைங்களா? இது பண்ணாம லைஃப்ல வேற எந்த விஷயத்த அச்சீவ் பண்ணாலும் அது வேஸ்ட் தான். தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம நான் தேவனை லவ் பண்றேன், தேவனை வணங்குறேன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. கீழ்ப்படிதல் மூலியமா தான் நம்ம தேவன் மேல வைத்திருக்கின்ற பக்தி வாராயத்தை காட்ட முடியுங்க. 19வது காரியம் என்னன்னு பாத்தீங்களா, தேவன் வந்து ஒரு பொல்லாங்கனை அழிக்கிறதுல சந்தோஷப்படுறவர் கிடையாது இல்லைங்களா? அவர் மனம் திரும்பணுன்றதுலதான் தேவன் ரொம்ப குறிக்கோளா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சுறாங்க இல்லையா, தேவன் வந்து அழிச்சு போட்டுறாரு, கோபாக்கினிய காமிச்சிடுறாரு, ஒரே சமயத்துல நிறைய பேரை வந்து அழிச்சிடறாரு. இது அவருடைய எண்ணமே கிடையாதுங்க இல்லைங்களா? எல்லாரையும் வந்து அழிக்கல, அது ஒரு எக்ஸாம்பிளா காட்டினாரு. ஆனா அவரோட மனசுல என்ன இருக்குதுனாக்கா, எல்லாரும் மனம் திரும்பணும், ஒருவரும் கெட்டு போக கூடாது. இதுதான் தேவனுடைய ரொம்ப முக்கியமான கேரக்டருங்க, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இசைக்கேல் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். இசைக்கேல் சாப்டர் 33 verse 11. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகின்றேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். பாத்தீங்களா, ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்றாரு. துன்மார்க்க வழியில நடக்கிறவங்க வந்து சாவணுன்றது என்னோட ஆசை கிடையாது. அவங்க வந்து மனம் திரும்பணும், இதைதான் நான் விரும்புறேன், ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது. இது தேவனுடைய மாபெரும் கிருபைங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு இல்லைங்களா? எல்லோருமே துன்மார்க்கன் வழியில தான் நடந்துட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மூலியமா எல்லாரையும் ரட்சிக்கணுன்றதுக்காக தான் தேவன் என்ன பண்ணாரு, இயேசு அனுப்புனாருங்க. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு. பாத்தீங்களா, நீ போய் சொல்லு, இசைகளுக்கு சொல்றாரு, நீ போய் இஸ்ரேல் ஜனத்திட்ட சொல்லு, நீங்க வந்து சாக கூடாது, அது என்னோட சித்தம் இல்லை, நீங்க மனம் திரும்பணும், அதற்காக தான் இவ்வளவு கிருபை காட்டுறேன். நமக்கும் தேவன் தினந்தோறும் கிருபை காட்டுறார், நம்ம வந்து சரியான வழியில மாறணும். நீங்களா, வார வாரம் பிரசங்கத்தின் மூலியமா நமக்கு நிறைய விஷயத்த வந்து நினைப்பூட்டுகிறார், காட்டுறாருங்க. எதுக்காக, இந்த விஷயத்துல குறைபாடு உண்டு, நீ வந்து மாறுன்ட்டு நமக்கு சொல்றாருங்க. அந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சகோதர சகோதரி. 20வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மனிதர்களின் ராஜ்யங்களில் கடவுள் ஆட்சி செய்கின்றார். தேவன் எப்போதுமே ராஜாதி ராஜாங்க. அது யாரா வேணா இருக்கலாம், ட்ரம்ப் இருக்கலாம், நரேந்திர மோடி இருக்கலாம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்கதான் ஆளுகை செய்யறாங்கன்ட்டு. அப்படி இல்லைங்க, தேவனுடைய சித்தம் என்னவோ அதுதான் வந்து கடைசியில நிறைவேறும்.
சரிங்களா? தேவன் சும்மா இல்லைங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கின்றார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். பாத்தீங்களா? 7 காலங்கள் நீ என்ன பண்ணுவ? மிருகம் போல ஆயிடுவேன்ட்டாருங்க. அதே மாதிரி அவர் மிருகம் போல புல்ல சாப்பிடுறவரா ஆயிட்டார் நேபுகாத்நேசர். இல்லைங்களா? ஏன்னா அவர் உணரணும் யாரு ராஜாதி ராஜா. அவருக்கு அந்த பெருமை வந்துச்சுங்க நேபுகாத்நேசருக்கு. நான் தான் வந்து பெரியவன் அப்படின்ட்டு. அது இல்லைன்ட்டு காட்டுறாரு. இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய பேருக்கு பெருமை இருக்கலாம். நான் தான் நான் தான் வந்து இந்தியாவுக்கு நான் தான் தலைவன், இந்த உலகத்துக்கு நான் தான் தலைவன், எங்களுக்கு மிஞ்சின பவர் இல்ல அப்படின்ட்டு யுஎஸ்ஏ நினைக்கலாங்க. அப்படி இல்ல. தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றத அடிக்கடி வந்து உணர வச்சிடறாருங்க தேவன். இதை நம்மளும் வந்து மறந்துடக்கூடாதுங்க. 21வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, வானங்கள் தேவனுடைய மகிமையை வந்து வெளிப்படுத்துகின்றது. வானத்தை வந்து அனர்ந்து நம்ம பார்க்கும்போது எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது, கேலக்சிஸ் இருக்குது. சரிங்களா? சூரியன், சந்திரன் எல்லாமே வந்து மகிமையா இருக்குது. காரணம், அதை படைத்தவர் மகிமை உள்ள தேவன். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 1-6, சாம் சாப்டர் 19 1-6. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பாத்தீங்களா? அவரோட கரங்களின் கிரியை வந்து அறிவிக்கிறது. அமேசிங்கா இருக்குதுங்க. இல்லைங்களா? சயின்டிஸ்டுங்க இன்னைக்கு கூட ஆச்சரியப்படுறாருங்க. எல்லாமே இவ்வளவு கிரமமா ஆர்கனைஸ்டா எப்படி நடக்குது, இவ்வளவு பர்ஃபெக்டா எப்படி இருக்க முடியும், இவ்வளவு பேலன்ஸ்டா எப்படி இருக்குது, கிராவிடேஷன் புல் வந்து அவ்வளவு கரெக்டா இருக்குது, எப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க இதெல்லாம் வழிநடத்துகிற ஒருத்தர் இருக்கிறாரு, அதனாலதான் இவ்வளவு பர்ஃபெக்டா இருக்குது அப்படின்ட்டு நிறைய சயின்டிஸ்டுங்க என்ன பண்றாங்க, ஒத்துக்கிறாரு. அந்த லெவல்ல தேவன் இருக்கிறாரு. 22வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனோட வழிகள் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டுங்க. செம்மையா இருக்குது. இல்லைங்களா? இஸ் தி பர்ஃபெக்ட். அவருக்கு நிகர் யாருமே கிடையாது, வரவும் முடியாதுங்க. அவர் மட்டும்தான். இஸ் தி ஒன்லி ஒன். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம், சாம் சாப்டர் 18 verse 30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்பி இருக்கின்ற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கின்றார். பாத்தீங்களா? நம்பி இருக்கிற அனைவருக்கும் அவர் கேடகம். அவரோட வழி உத்தமம். இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட்ங்க. அவரோட வேஸ் எப்போதுமே பர்ஃபெக்ட்ங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களுடைய பரமபிதா வந்து பர்ஃபெக்டா இருக்கிறது போல நீங்களும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்றாருங்க. 23வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் இதயத்தை பார்க்கின்றவர். இல்லைங்களா? புறமே இருக்கின்ற அந்த விஷயங்களை தேவன் பார்க்கிறது இல்லைங்க. மனுஷன் அதை தான் பார்க்கறாங்க. ஆனா தேவன் இதயத்தை பார்க்கிறாரு. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம், 1 சாமுவேல் சாப்டர் 16 verse 7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறவர் என்றார். பாத்தீங்களா? இதயம் எப்படி இருக்குது? இன்னைக்கு அவுட்வர்ட் அப்பியரன்ஸ்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இப்ப இருக்கிற உலகத்துலங்க. இல்லைங்களா? ஃபேஸ் வந்து ஃபுல்லா வந்து என்ன பண்றாருங்க, ரொம்ப அட்ராக்டிவா மாத்திக்கிறாங்க. அதுக்கு அதிகமா செலவு பண்றாங்க. காஸ்மெட்டிக்ஸ்க்கு அதிகமா செலவு பண்றாங்க. ஹேர் ஸ்டைலுக்கு அதிகமா செலவு பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகம் இப்போ. இல்லைங்களா? அவுட்டோட அப்பியரன்ஸ்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா உள்ள இருக்கிற அந்த அழக, அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? இதயம் வந்து அழகா இருக்குதா? அததான் வந்து தேவன் ஃபர்ஸ்ட் பாக்குறாருங்க. இல்லைங்களா? வெளிரங்கமான அழகுல தேவனுக்கு விருப்பம் இல்லைங்க சகோதர சகோதரி. 24வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து மனம் திரும்பி என்ன பண்ணாங்க, நம்மளோட பாவத்தை அறிக்கையிட்டால் தேவன் நம்மள என்ன பண்றாரு, மன்னிக்கிறாரு. தாவீது ராஜாவோட எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். நினிவே பட்டணத்தோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மனம் திரும்பி தேவனிடத்துல போய் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக என்ன பண்றாருங்க, மன்னிக்கிறார். நீதிமொழிகள் 28:13, Proverbs chapter 28:13. தன் பாவங்களை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாத்தீங்களா? அறிக்கை செய்து இந்த பாவத்தை விட்டு விடணும். அவங்களுக்கு தேவன் என்ன பண்றாருங்க, இரக்கம் காட்டுறாரு. இல்லைங்களா? நிச்சயமாக காட்டுறாருங்க. இது வரைக்கும் தேவன் நம்ம பாவத்தை மன்னித்திருக்கிறாரு. அதை எப்படி நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா, நம்மள உயிரோட வைத்திருக்கிறாருங்க. அதை வச்சே சொல்லலாம். இல்லைங்களா? மன்னிச்சிருக்கிறாருங்க. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே நம்ம மனம் திரும்பணும் அப்படின்றதுக்காக தாங்க. 25வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கர்த்தர் தாம் உண்டாக்கின யாவற்றிலும் எல்லாவற்றிலும் இரக்கமுள்ளவர், நல்லவர். சரிங்களா? அவர் வந்து கைண்ட், இஸ் குட் டு எவ்ரிதிங். அவரை மாதிரி இரக்கம் காட்டுறவர், நல்லவர், தயவுள்ளவர் யாருமே கிடையாதுங்க இந்த உலகத்துல. சாம் சாப்டர் 145:9, சங்கீதம் 145:9. கர்த்தர்
எல்லோர் மேலும் தயை உள்ளவர். பாத்தீங்களா? எல்லோர் மேலும் தயை உள்ளவர் அவரு. அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியின் மேலும் உள்ளது. பாத்தீங்களா? அவருடைய இரக்கம் டெண்டர் மர்சிஸ் எல்லாத்தின் மேல இருக்குதுங்க. இல்லைங்களா? அவர் படைத்த எல்லாவற்றின் மேலும் அவர் வந்து இரக்கம் காட்டுறவரா இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய தேவன். இப்ப நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் பழைய ஏற்பாட தியானித்தால் மட்டுமே நம்மளால உணர முடியும் சகோதர சகோதரி. அத வந்து புறக்கணித்தால் ஏராளமான விஷயங்கள் நமக்கு வந்து புரியவே புரியாது. நம்மளோட நாலேட்ஜ் வந்து பாதி அளவு தான் இருக்குங்க. இல்லைங்களா? அப்படி நம்ம இருக்கக்கூடாதுங்க சகோதர சகோதரி. தேவன் எழுதின ஒரு வார்த்தைய கூட நம்ம வந்து புறக்கணிக்கவே கூடாது. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. தேவனோட சித்தம்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிங்க. தேங்க்யூ so மச். ஆமென்.